காவலன் முதல் ஏழை குடிமகன் வரை பொதுநிலையானது. இதில் யாரும் இலக்கியம் படைக்க உரிமையின்றி என தமிழ் சமூகம் சங்க இலக்கியம் வாயிலாக வெளிக்காட்டியுள்ளமை அரசும் அரசியல் கற்றோரும் சமூக மதிப்புடையோருக்கு மட்டுமன்று, அது ஒரு உழவன் முதல் சொல்லேர் உழவன் வரை யாருக்கும் உரிமையுடையதாக தமிழ் சமூகம் மொழியை போற்றியது. ஆக இத்தகைய காரணங்களாலும் இன்னும் சில பிற காரணங்களாலும் தமிழ்மொழி இன்றளவும் மக்களோடு மக்களாக மக்கள் மொழியாக வாழ்ந்து வருவதனாலே அது வாழ்ந்து வருகிறது. அரசோடும் அரசு சார்ந்தவர்களோடும் அந்த கிரேக்க மொழி மிகவும் தொடர்பு பெற்று மக்கள் இருந்து தனித்திருந்தமையால் அது அழிந்துபட்டதாக கருதுகிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி வணக்கம். நன்றி, வணக்கம். கேள்விகள் வாயிலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த கட்டுரை வாயிலாக அது ஏன் மறைந்ததுங்கிறது தான் சொல்லணும். அதுக்காக நான் நம்முடைய தமிழ் மொழிக்கும் அந்த மொழி மறைந்ததற்கான காரணங்களை முன்வைப்பில் தான் என்னுடைய கட்டுரை நான் கவனம் செலுத்தியிருந்தேங்க. அதுக்கு காரணம் அவங்க அந்த மொழி அந்த கிங்ஸ் லாங்குவேஜ், அதாவது அந்த அரசர் மொழியாக அவங்களுடைய அரவணைப்பில் இருந்து அது மக்கள் மன்றத்துக்கு அது போய் சேரலை. மக்கள்கிட்ட இருந்து சிறிய இலக்கியங்கள் நம்ம பார்க்க புறநானூற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னு ஒரு சாதாரண ஒரு புலவன் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த மாதிரியான பாடல்கள் அங்கே இருக்கிறதா என்ன? இல்ல, ரெண்டு விஷயம். அந்த மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆயிட்டது. ஆமாங்க, நம்பர் 1. நீங்க சொன்னது போல அது அழியல, இன்னைக்கும் பேச்சோட மொழியா இருக்குது. இந்தியர்களுக்கும் லிங்குவிஸ்டிக்ஸ்ல சொல்லுவாங்க கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ன்னு. தொழில் ரீதியாகவோ இலக்கிய ரீதியாகவோ தொடர்புகள் இருந்திருக்கு. அப்படி கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் ஏற்படும் போது மொழிக்கு மொழி தாக்கங்கள் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஒன் லாங்குவேஜ் ஆன் த அதர், whichever is a classical and rich language will always influence the subordinate language. லிங்குவிஸ்டிக்ஸில் subordinate superior இது யூஸ் பண்ணக்கூடாதுனாலும் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த 2 மொழி இலக்கியங்களிலும் ஏதாவது தாக்கம் இருந்திருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? இந்தோ ஐரோப்பிய மொழிகள் தாக்கம் ஏராளமாக இருக்குது. ஆனால் கிரேக்கத்துக்கும் தமிழுக்கும் நம்ம அதிகமாக சொல்ல முடியல. காந்தார கலை இருக்குது. காந்தார கலை கிரேக்கமும், ஆமா, காந்தார கலை ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். கிரீக் ஆர்ட்டும் இந்தியன் ஆர்ட்டும் கம்பைன் பண்ணால காந்தார கலை உருவாச்சுது. கிரேக்க இலக்கியத்தினுடைய தாக்கம் அதனுடைய அதே குடும்பத்தை சார்ந்த சமஸ்கிருத மொழியில் இருந்தது. ஆனா அடுத்த குடும்பத்தை சார்ந்த திராவிட மொழிகள்ல பார்க்க முடியல, அதிகமா பார்க்க முடியல. கேட்டேன், சமஸ்கிருதத்திலிருந்து நம்ம நிறைய வாங்கியிருக்கோம், லிங்குவிஸ்டிக்கலாகவும் வாங்கியிருக்கோம், கல்ச்சுரலாகவும் வாங்கியிருக்கோம், நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கோம். அங்கிருந்து கிரீக்லேருந்து சமஸ்கிருதத்திற்கு சமஸ்கிருதத்திலிருந்து திராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு வந்திருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து வாங்கியிருக்கிறோம் நீங்க நிறைய சொன்னீங்க. ஆனா நான் சொல்லுவேன் சமஸ்கிருதத்துக்கு நிறைய கொடுத்துருக்கிறோம். அது பரோட இல்ல பரோனுடைய ஆராய்ச்சியில சான்ஸ்கிரிட் பாரோயிங்ஸ், தமிழ் பாரோயிங்ஸ் இன் சான்ஸ்கிரிட்னு சொல்லிட்டு அவருடைய கட்டுரை. வேதகால சமஸ்கிருதம் தமிழில் இருந்து நிறைய வாங்கி இருக்குது, நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, தொடக்க காலத்துல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்குது. இது வடவர் மரபு, அத்து இவர்கள் இத்து அந்தனர் மறைத்து இத்து இவன் நுவலா, அது யாழோர் கூட்டம், அது அவங்களுக்குரியது. வடவர் நரி எது, தமிழர் நரி எது என்று பிரித்தோம். அந்த பிரித்ததுனால இந்த யுனிக்னஸ், இந்த தனித்தன்மையை காப்பாற்றுவதற்காக வடவர் மரபுகளை எந்த அளவிற்கு குறைத்து வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, வட சொற்கிழவி வட எழுத்தூரி எழுத்தொடுப்பட சொல்லாகும் விதி வகுக்கிறார். சான்ஸ்கிரிட்ல இருந்து ஏதாவது பாரோ பண்ற சமயத்துல அந்த சான்ஸ்கிரிட் கேரக்டரை அப்படியே மாத்தி நேட்டிவைஸ் பண்ணி தமிழுடைய ஃபோனிமிக் ஸ்ட்ரக்சருக்கு பொருத்தமாக மாற்றம் செய்து அதுக்கு பின்னால்தான் பாரோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மரபு. அதனால இதயம் போன்ற சொற்கள் வந்திருக்குது. அந்த இதயம் போன்ற சொற்களை நம்ம ஹிருதயாவினுடைய தொடர்ச்சியா சொல்ல முடியல. இப்போ சரி, இதயம் போன்ற சொற்களை விட வருஷங்கிறத வருடம்னு சொல்றதா அந்த யூஃபோனிக் இல்ல, ஆண்டு நம்ம பயன்படுத்துறோம். ஆண்டு பயன்படுத்தி அகற்றிடுறோம். ஆண்டு தமிழ் வார்த்தை, சான்ஸ்கிரிட் வார்டையே தமிழைஸ் பண்றது அல்லது இந்த யூஃபோனிக் அப்படிம்போல நம்ம மொழி நயத்துக்கு தகுந்த கர்ணன்ங்கிற வார்த்தை கண்ணன் போடுறோம் இல்லையா, ரெண்டு கர்ணன். அதே மாதிரி கண்ணன் கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் போடுறோம். அந்த மொழிகள் பாரோயிங்னு சொன்னதுனால அதுக்குள்ள, அதாவது தாக்கம் இல்லைன்னு சொல்லல, தாக்கங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தாக்கங்கள் குறைவா இருந்தது. நான் ஒரு சான்று சொல்றேன். சமஸ்கிருதத்தோடு நமக்கு தொடர்பு இருந்தது, அர்த்தமாகதியோடு தொடர்பு இருந்தது, சூரசேனியோடு தொடர்பு இருந்தது, இது பாலியோடு தொடர்பு இருந்தது.
ஒரு சொல்ல கடவாக்கணும்னு சொன்னா சமஸ்கிருத சொல்லா பாலி சொல்லான்னு பார்த்துட்டு பாலியிலிருந்து கவனமா கடன் வாங்கி இருக்கிறோம். லட்சணம்னு வருது, லக்கணான்னு வருது, அந்த லக்கணாவை எடுத்து லக்கணமாக்கி இருக்கிறோம். பாலியில இருந்து வாங்கி இருக்கிறோம். லக்னம் வேற. சரி, மொழிக்குள்ள போக வேண்டாம். லட்சணம் வேற, லக்னம் வேற இல்லையா? என்ன வேற? எப்படி என்ன வேற? இந்த அதாவது இல்லங்க லக்னம்ங்கறாங்கல சார். லக்னம் இல்ல, நான் சொல்றது லட்சணம். சரி, அத மொழியியலுக்குள்ள போக வேண்டாம். நான் கேக்குறேன் இலக்கிய தாக்கம் இருக்கிறதாங்கறதுதான். இலக்கிய தாக்கங்கள் வந்து குறைவு, மிக குறைவு. அதுக்கு காரணம் வந்து தொடக்க காலத்தில இருந்தே ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மற்ற எந்த டிராவிடியன் லாங்குவேஜஸும் காமிக்கல. அதை வந்து அதிகமாக காமிச்சது வந்து தமிழ். நீங்கள் வந்து முடிஞ்சுன்னு சொன்னால் ஒரு இது தொடர்பாக புத்தகங்கள் இருக்கிறேன். ஒரு புத்தகம் இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடர்பாக ஒரு நூல் இருக்கு, நீங்கள் படிச்சு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு சார். பரிதிமாக்கரைகள், தூயத்தவனம், பியூர் தமிழ் மூவ்மெண்ட் அதெல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன், தெரியுது. ஆனால் நம்ம இப்போ ராமாயணமே எடுத்திருக்காருல்ல, கம்பர் காலத்திலே கம்பர் அதை அவரா சொந்த நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்காருல்ல. இன்ஸ்பைட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வால்மீகியுடைய ராமாயணத்தை மாற்றி எழுதியிருக்காருல்ல. அந்த மாதிரி இலக்கிய இது இருக்கா அப்படிங்கிறது. இன்னொன்னு சொல்றேன், வால்மீகி ராமாயணத்தை மாற்றி எழுதினார்னு சொல்றதை விட துளசிதாஸ் ராமாயண ஸ்டோரி வந்து ஒரு புரோட்டோடைப். இந்த ராமாயண ஸ்டோரி இங்க நமக்கு வந்து இதுல நம்முடைய சங்க இலக்கியத்தில் கிடைக்கக்கூடிய ராமாயண ஸ்டோரி அங்க இல்ல. சங்க இலக்கியத்தில் வந்து அந்த சேதம், அந்த மரத்துக்கு மேல வந்து பறவைகள் இருந்தது, ராமன் கையை காட்டணும்னா பறவைகளுடைய ஒலி அடங்கிட்டுன்னு சொல்றது ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தில் வரல, எதுலையுமே வரல. அதனால இங்க வந்து இன்னொரு வெர்ஷன் இருந்திருக்குது, அது தெளிவா தெரியுது. அதனால வந்து அந்த பார்ரோயிங் உள்ள அந்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ராமாயண ஸ்டோரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகா ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்குது. That was a common story for the whole of India. The story of Ramayana was as old as our Bharatam. Legendary story. அப்படியே அந்த மித்திக்கலா இருந்திருக்குது காலங்காலமா. ஒரு pan Indian. It's a pan Indian story, no doubt. அது வால்மீகிக்கு உரியதல்ல, வால்மீகி கிட்ட இருந்து அப்படியே கம்பன் எடுத்துட்டு வரல. மித்திக்கல் முடித்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார். நான் கேட்டது என்ன, எல்லாருமே கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணாங்க, தாக்கம் இருக்கா அப்படிங்கறதா என்னுடைய क्वेश्चन. Thank you.